கொஞ்சம் சாட் க்ளோஸ் பண்ணிக்குமா. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா நிதானமா கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதற்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிறுவனத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு நிறுவனத்திற்கு ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான விஷயம். மார்க்கெட்டிங் இல்லாம சேல்ஸ் பண்ண முடியாது, சேல்ஸ் இல்லாம மார்க்கெட்டிங் கிடையாது. இது ரெண்டும் இருந்தாலும் அந்த நிறுவனத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியும். ஓகே, சோ அதுக்காக தான் நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்காக ஒரு தனி டீம், சேல்ஸுக்காக ஒரு தனி டீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் டே 1ல இருந்து சொல்லியிருக்கிறேன், நம்ம நிறுவனத்துடைய டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,555. ஓகேங்களா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம அட்வைசராக இருந்து நீங்க பிடிஎம் ஆகி, பிடிஎம்ல இருந்து ஆர்கனைசர் வந்து பிரசிடென்ட் ஆகிறது அது தனி ரூட். அது வந்து சேல்ஸ் டீம். அது சார் நானும் அட்வைசரா இருக்கேனே சார், எனக்கு பிரசிடென்ட் கொடுத்துருக்கீங்களே, நான் ஆர்கனைசராகவும் இருக்கனே. நீங்க 2 விதமா இருக்கலாம். ஆனா அது வந்து சேல்ஸுக்காக ஒர்க் பண்ணுவீங்க, இங்க நீங்க ஒர்க் பண்ண போறது மார்க்கெட்டிங்காக. அந்த ஆர்கனைசராக வரக்கூடியவர், அந்த பிரசிடென்டாக வரக்கூடியவர்லாம் இங்க எந்த விதமான பணமும் கட்ட போறது கிடையாது. அவர் 290 ரூபாய் கட்டினாரு, அவருடைய உழைப்பால பிடிஎம் ஆகுறாரு, அவருடைய உழைப்பால ஆர்கனைசர் ஆகுறாரு, அவருடைய உழைப்பால பிரசிடென்ட் ஆகுறாரு. அது வேறு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன மாதிரியான இன்கம் டெய்லி தரப்போறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக அந்த பே அவுட் சிஸ்டத்துல தெளிவா சொல்லியாச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கான பே அவுட் சிஸ்டத்தையும் நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்க போறதுல எந்த விதமான தடையும் இருக்காது. ஸோ நீங்களும் கிளியரா வேலை பார்ப்பீங்க, நானும் என்னுடைய விஷயத்துல நானும் கிளியரா வேலை பார்ப்பேன். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான பே அவுட் சிஸ்டத்தை வெளியிட்டோம். ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான பே அவுட் சிஸ்டத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், அப்புறமா ஆர்கனைசருக்கு வரேன், அப்புறமா பிரசிடென்ட்டுக்கு வரேன். டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இருக்கக்கூடிய நண்பர் ஃபர்ஸ்ட் இனிமே அவரு 6,650 ரூபாய் கட்டணும். 650 ரூபாய் பதிவு கட்டணும், 6,000 ரூபாய் ஜாயினிங் பேக். இதை கட்டினாதான் அவர் வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர். இது கட்டிட்டாரு. இது கட்டுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இணைவதற்கான ஒரு அக்ரிமெண்ட் நிறுவனம் கொடுத்திருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி, ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி. அந்த ஆஃபர் லெட்டரை நீங்க இந்த வேலைகளுக்காக தான் நான் இந்த வருமானத்தை நான் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். நானும் இந்த கம்பெனியும் இந்த வேலைக்காக தான் இந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான அக்ரிமெண்ட். அது அதை நீங்க தெளிவா படிச்சு பாத்துங்க. இதற்கும் கிரெடிட் வேலட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட் வேறு, இந்த அக்ரிமெண்ட் வேறு. இது நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இந்த நிறுவனத்துல வேலை செய்வதற்கான அக்ரிமெண்ட். இது சார் என்ன சார் இத்தனை நாளா இல்லாம இப்ப ஏன் சார் வந்து இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, எப்பயில இருந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் நம்ம நிறுவனத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க, தெரியும். நம்ம வாஷ் அவுட் ஆகும் போதுதான் நம்ம அந்த விஷயத்துக்கு உள்ள வரோம். நானும் பல முறை வந்து சொல்லியிருக்கிறேன், நம்ம நிறுவனத்துல இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குங்க, ஆனா யூடியூப்ல கம்மியா இருக்குங்க, டெலிகிராம்ல கம்மியா இருக்குங்க, ஃபேஸ்புக்ல கம்மியா இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு டெலிகிராம் உடைய தேவையில்லை. நம்ம 150 பேர் சேர்க்க போறதுனால, அதாவது நமக்கு நிறைய இந்த விஷயங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அண்டால பால், ஒரு அண்டா வச்சுட்டு எல்லாரையும் பால் ஊத்துங்கன்னா, நான் என்ன மத்தவங்க பால் ஊத்த போறாங்க, நான் தண்ணி ஊத்துறதுனால என்ன தெரியவா போகுதுன்னு நினைச்சிட்டு எல்லாருமே ஊத்துனா கடைசியில என்னவா இருக்கும்? தண்ணியா தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து தெரியவா போகுதுன்னு நினைச்சிட்டு நான் கஸ்டமரை சேர்க்கலன்னா என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அங்க இப்ப எல்லாமே தெரியறதுக்கு எல்லா வாய்ப்பும் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்ல நீங்க இப்ப இன்வைட் பண்ணீங்கன்னா யார் இன்வைட் பண்ணியிருக்கான்ற விஷயம் வரைக்கும் தெரிஞ்சாச்சு. அதனால ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரா அவர் 7 விதமான கடமைகளை செய்திருக்கணும். இதை மிக தெளிவாக நான் சொல்லிடுறேன். 7 விதமான கடமைகளை நீங்கள் செய்துவிட்டு, இது வரைக்கும் நான் செஞ்சிருந்தேன் சார், செஞ்சிருந்தீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் செய்யலன்னு சொல்ல. செய்தவர்கள் இருக்கிறார்கள், செய்யாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். யார் செஞ்சா யாரு செய்யலன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல.
அதுல ஒரு சில ஆர்கனைசர் நண்பர்கள் அவங்க அதை பத்தியே கவலைப்படல. 5000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம ஒரு டீம் கூட இல்லாம நம்ம 5000 ரூபாய் கட்டி வச்சு வந்தாச்சு. அவங்களுக்கு அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அனுப்புறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன்டா நான் ஆர்கனைசர் வாய்ப்பு கொடுத்தேன்னு எனக்கே இதா இருக்கு. ஒரு சிலர் நீ போஸ்டே போடாத, நான் வந்து கம்பெனில வந்து நீ போஸ்ட் போட்டேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி எனக்கு வருது மெசேஜஸ். ஓகேங்களா? சோ அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றோடு முற்றுப்புள்ளி. இதுவரை நீங்கள் வேலை செய்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு சில அமௌண்ட்டுகள் வாங்கியிருக்கலாம், வாங்காம கூட இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு பழைய பேமெண்ட் எதுவுமே வராம போறது கிடையாது. அது எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு சம் பெர்சன்டேஜோட டெய்லி பே அவுட்ல உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப நீங்கள் உழைத்த உழைப்புக்கான பேமெண்ட் கொஞ்சம் காலதாமதமாகி வந்துருச்சு. இனிமையாவது கரெக்டா வரணும்ல, இனிமையாவது கரெக்டா வரணும்ல, இனிமையாவது கரெக்டா வரணும்னா நம்ம இதுல கரெக்டான டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் இருக்கணும். 1000 பேர் இருக்காங்க, அதுல 400 பேர் தான் ஒழுங்கா வேலை பாக்குறாங்க, 600 பேர் வேலை பார்க்கல அப்படின்னா அந்த 600 பேருக்கு நம்ம வருமானம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர்களை வெளியில அனுப்பிச்சிடலாம். நான் நிறைய இந்த வார்த்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் வெளியில அனுப்பணும் வெளியில அனுப்புன்றீங்கன்னா, நான் யாரை வெளியில அனுப்பணும்னு நான் சொல்றேன். வேலை பார்க்காதவர்கள், நியாயமாக நேர்மையாக வேலை பார்க்காதவர்கள் இந்த நிறுவனத்துல இருந்துட்டு அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் பிரயோஜனம் கிடையாது. நானும் வருமானம் கொடுக்க போறது கிடையாது, அவங்களும் இங்க இருந்துகிட்டு எனக்காக வேலை செய்ய போறது கிடையாது. அப்ப 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்லாத போது எதுக்கு வேஸ்டா ஒரு ஐடி இருந்துட்டு இருக்கணும்? ஓகேங்களா? அதனால இனி சரியாக வேலை பார்ப்பவர்கள், நாளையில இருந்து நீங்க சரியா வேலை பார்க்கிறீங்கன்னா ஒரு நாளும் இனிமே தடை இல்லாமல் நீங்க வருமானத்தை பெறலாம். அது இங்க உறுதி செய்ய, நான் அதுக்கான உறுதியை நான் தரேன். அதே டயத்துல நீங்க அந்த 7 கடமைகளும் சரியாக நான் செய்யறேன் சார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க தரப்புல உறுதி கொடுங்க. 7 விதமான கடமைகளை நீங்கள் செய்யும் பட்சத்தில், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு செல்ஃப் இன்கம் 300, ரெஃபரல் இன்கம் 300. சார் இப்படிதான் சார் சொல்லுவீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க 100 ரூபான்னு மாத்திருவீங்க சார். இனி 1% கூட உங்களுக்கு பே அவுட் சிஸ்டத்துல மாறுதல் வராது. அதுக்கும் நான் உறுதி தரேன். நீங்க அதெல்லாம் போக போக, இந்த நம்பிக்கையெல்லாம் போக போக தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் உங்க மேல நம்பிக்கை போக போதான் வரும், என் மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை போக போதான் வரும். ஓகேங்களா? சரி. அதாவது ஒரு ப்ரொமோட்டராக வேலை பார்க்கும் பொழுது நீங்கள் 7 கடமைகளை செய்திருங்க. 7 கடமையில கிரெடிட் வேலட் உறுப்பினரும் 1, மீதிதான் 6 வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். 7வது கடமை நீங்கள் கிரெடிட் வேலட் உறுப்பினரா இருக்கணும்ன்றது ஒரு கடமை. ஓகேங்களா? இப்ப இந்த 7 கடமைகளையும் நீங்க சரிவர செய்திருக்கும் பொழுது, உங்களுடைய டவுன்லைன்ல நீங்க ரெஃபர் பண்ணிருக்கவும் செய்திருக்கும் பொழுது உங்களுக்கு செல்ஃப் இன்கம் 300, ரெஃபரல் இன்கம் 300 வந்துடும். இதுக்கு இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டரையே நாங்க 3 விதமா பிரிச்சிருக்கோம். இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டரையே நாங்க 3 விதமா பிரிச்சிருக்கோம். இதற்கு சிங்கிள் ஸ்டார் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் ஸ்டார் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே இப்ப நீங்க இருக்கிறது தான். என்ன சார் புதுசா எதை மாத்திட்டீங்க சார் சொல்லாதீங்க. ஏற்கனவே இருக்க ப்ரொமோட்டர் அப்படின்ற பேரை தான் சிங்கிள் ஸ்டார் ப்ரொமோட்டர் மாத்திருக்கோம். இப்போ டபுள் ஸ்டார் ப்ரொமோட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்கோம். அது என்ன தெரியுங்களா? நம்ம கம்பெனில இப்ப ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை தனியா பிரிச்சுட்டு போயாச்சு. முன்னாடி எல்லாம் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை இதோட சேர்த்து பேசிட்டு இருப்பேன். இப்ப அதெல்லாம் கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்ன்றது தனி, கிரெடிட் வேலட் சிஸ்டம்ன்றது தனி, பே அவுட் சிஸ்டம்ன்றது தனி. ஏன் பே அவுட் சிஸ்டத்தை நம்ம தனியா வச்சுட்டு போனோம்னா, இங்க வரக்கூடிய எல்லாருக்கும் பே அவுட் கொடுக்க முடியாதுங்க. இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் தான் பே அவுட் கொடுக்க முடியும். அதனாலதான் அதுல இருக்கிறவங்க எல்லாம் பே அவுட் சிஸ்டம். அப்ப அந்த பே அவுட் சிஸ்டத்துல இருக்கிறவங்க வேற, ரிவார்ட் வேலட் சிஸ்டத்துல இருக்கிறவங்க வேற. இப்ப ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இப்ப ஒருத்தர் இருக்காரு, 7 விதமான கடமைகளை சரியாக செஞ்சுறாரு. கூடவே ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரு 10 நபர்களை ரெஃபர் பண்றாரு. 7 பாயிண்ட் வாங்கக்கூடிய 10 நபர்களை ரெஃபர் பண்றாரு. அப்படின்னா அவருக்கு செல்ஃப் இன்கம் 500 ரூபாய் கிடைக்கும். உங்க டவுன்லைன்ல இருக்கிறவரும் டபுள் ஸ்டார் ப்ரொமோட்டரா இருந்தாருன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் 500 ரூபாய் கிடைக்கும். ட்ரிபிள் ஸ்டார் ப்ரொமோட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா 7 விதமான கடமைகளை நீங்கள் சரிவர செய்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல 25 வாடிக்கையாளர்களை நீங்கள் ரெஃபர் செய்து விட்டீர்களே, ஆனால் அன்னையில இருந்து உங்களுடைய செல்ஃப் இன்கம் 1000, ரெஃபரல் இன்கம் 1000 கிடைக்கும். ரெஃபரல் இன்கம்னா உங்களுடைய நீங்க ரெஃபர் பண்ணவரும் ட்ரிபிள் ஸ்டார்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அதே மாதிரி நீங்க கையெழுத்து போட்டு சார் நான் நீங்க சொன்ன வேலைகளை இது எல்லாமே நான் சரியா செஞ்சறேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம 2 உள்ள ஒரு பரஸ்பர ஒரு உறவு முறை உருவாயிடுது. இதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை செய்றீங்க, நான் உங்க வேலை செஞ்சதுக்கான கரெக்டா பேமெண்ட் கொடுக்குறேன். இதுதான் நம்ம 2 பேருக்குள்ள உள்ள விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இதுதாங்க விஷயம், வேற எதுவுமே விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுதான், நான் புதுசா ஒண்ணுமே சொல்லல. ஓகேங்களா?
சோ இப்போ நான் இது வரைக்கும் செய்யல சார், இனிமே நான் செய்யலாமா சார்? தாராளமா செய்யலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயம் பாத்துங்க, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். 18 வயதுக்கு உள்ள இருக்காதீங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. ஏன்னா 7 வயசு குழந்தைக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க டிஜிட்டல் ப்ரமோட்டர் வாய்ப்ப. ஓகேங்களா? சோ அதெல்லாம் தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்பயே. ஓகேங்களா? நீங்க திரும்ப பணம்லாம் கட்டுறாதீங்க. குடுக்கவும் மாட்டேன் நான். அந்த இதுக்கு மட்டும். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆர்கனைசருக்கு வரேன். ஆர்கனைசர் நண்பர்கள் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நாளை காலையில வரப்போகுது. ஒரு ஆர்கனைசராக நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படணும், இதுக்கு இந்த செயல்முறைக்கு நான் இந்த விதிமுறைகளுக்கு நான் உட்பட்டு தான் நான் ஆர்கனைசராக நான் வரேன். ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லாத விஷயம்லாம் கிடையாது. நான் புதுசா ஒண்ணும் சொல்லாத விஷயத்துல அக்ரிமெண்ட்ல கொடுக்க போறேன்னு நினைச்சிடாதீங்க. ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் மீட்டிங்ல நான் சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல கொண்டு வர போறேன். அதுக்கு உட்பட்டு நீங்க ஏன்னா நிறைய பேர் ஆர்கனைசர்னா என்னன்னு தெரியாம கூட ஆர்கனைசர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். ஏற்கனவே நம்ம நிறுவனம் சொன்ன மாதிரி தாங்க 2222 ஆர்கனைசர்ஸ் நம்ம நிறுவனம் அப்பாயின் பண்ண போறாங்க. 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணவங்க தான் இந்த மார்க்கெட்டிங் பிளானோடைய ஆர்கனைசராக இருக்க முடியும். 5000 rupees பேமெண்ட் பண்ணியவர்கள் தான் அவங்க ஆர்கனைசருக்கான இது இருக்க முடியும். உங்களுக்கு நிறுவனம் 20ல இருந்து 25 நபர்களை டிஜிட்டல் ப்ரமோட்டராக பிரிச்சு கொடுப்பாங்க. இமிடியேட்டா கொடுத்துருவாங்க. நீங்க நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் அப்ப புதுசா ஒரு டீம் கொடுப்பீங்களா சார்? ஏற்கனவே இருக்கிற டீம் தான் கொடுப்பாங்க. புதுசாலாம் ஒரு டீம் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் 8 பிரிச்சிருக்காங்க. இப்ப கூடவே ஒரு 12 இல்லைன்னா 17 ஆர்கனைசர்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றது அந்த அக்ரிமெண்ட்லயே இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்லயே இருக்கும். அதை நீங்க சரியாக படித்து பார்த்து அந்த வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் 40 ரூபாய் பெர் டே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லல. 40 ரூபாய் பெர் டே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களோ, ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கான்னு வச்சுங்களேன், இனிமே ஞாபகம் வச்சுங்க, இதான் சிஸ்டம். ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா என்னைக்கு நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களோ, இல்ல ஒரு ஆர்கனைசராக இருக்கிறீங்கன்னா என்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களோ, அதுல இருந்து 2 வேலை நாட்கள் விட்டுருங்க. 3வது வேலை நாள் உங்களோட பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நிக்காம பேமெண்ட் போயிட்டு இருக்கும். எப்ப நிக்கும் தெரியுங்களா? 8வது நாள் நீங்க கிரெடிட் வேலட் அனுப்பியிருக்கீங்களா, கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது ஓகே அப்படின்னா 8வது நாள்ல இருந்து உங்களுக்கு நிக்காம போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இடையில நீங்க அனுப்பல, நீங்க அது வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீங்க அனுப்புறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு பே அவுட் கொடுக்கறத யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் நிப்பாட்டி வைப்போம். நீங்க திரும்ப எப்ப அனுப்புறீங்களோ அதுக்கப்புறம் திரும்ப இது ஸ்டார்ட் விஷயம். சோ அதனால நண்பர்களே, நீங்க எந்த டைம் எல்லாமே அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி பார்த்துட்டேன். இனிமே சொல்றது கிடையாது. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்கும். நீங்க இப்ப ஆர்கனைசராக இருக்கிறது மார்க்கெட்டிங் டீமுக்கான ஆர்கனைசர், சேல்ஸ் டீமுக்கான ஆர்கனைசர் கிடையாது. ஒருவேளை நீங்க அட்வைசராக இருந்து ஒரு 10 அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிடிஎம் ஆகி அந்த 10 அட்வைசர்ல 3 பேர் பிடிஎம் இருந்து நீங்க ஆர்கனைசராக வந்துட்டீங்கன்னா அது சேல்ஸ் டீம் ஆர்கனைசர். நீங்க மார்க்கெட்டிங் டீம் ஆர்கனைசராகவும் இருக்கலாம், சேல்ஸ் டீம் ஆர்கனைசராகவும் இருக்கலாம். சேல்ஸ் டீமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த விதமான ஆர்கனைசருக்கான தொகையும் கட்ட வேண்டியது இல்லை. மார்க்கெட்டிங் டீம் அட்வைசராக மாறணும்னா நீங்க 5000 rupees கட்டினாதான் நீங்க மார்க்கெட்டிங் டீம் ஆர்கனைசராக இருக்க முடியும். அது இல்லாம புதிதாக இனிமே ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு 2222 ஆர்கனைசர்ஸ் தேவை. கம்பெனிக்கு எவ்வளவு பேர் தேவை? 2222 ஆர்கனைசர்ஸ் தேவை. இந்த ஆர்கனைசர்ஸ கம்பெனி இன்டர்வியூ பண்ணாம எடுக்க மாட்டாங்க. நீங்க 5000 கட்டுறது முக்கியம் கிடையாது. கட்டுறதுக்கு முன்னாடி கம்பெனி உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா, இது இருக்கா அப்படின்றதுதான். நீங்க ஆர்கனைசர்ன்றதுனால ஒரு அட்வைசரை போயிட்டு ஏன்பா டிபி போடல, ஏன்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா கேட்கக்கூடாது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே நபர் டிஜிட்டல் ப்ரமோட்டர் மட்டும்தான். நீங்க மார்க்கெட்டிங் ஆர்கனைசராக இருக்கிறீங்கன்னா, மார்க்கெட்டிங் டீமுடைய ஆர்கனைசராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே நபர் டிஜிட்டல் ப்ரமோட்டர் மட்டும்தான். அவரு சரியா வேலை செய்யறாரா இல்லையான்னு பாக்குறது தான் உங்களோட வேலை. அவர் சரியா மார்க்கெட்டிங் வேலையை கவனிக்கிறாரா இல்லையான்னு தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? இனிமேதான் நீங்க உண்மையான ஒரு மார்க்கெட்டிங்க பார்க்க போறீங்க. நம்ம நிறுவனம்
ஜமோரா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் நம்மளுடைய பணிகளை வந்து வருகிற 3ஆம் தேதி ஆரம்பிக்க போறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு நிறுவனத்துடைய பிராண்ட் ப்ரொமோஷன், இது எல்லாமே உங்க மூலமா தான் பண்ண போறாங்க. சார் நீங்க என்ன ஜமோராக்காக தானே சார் எடுத்தீங்க, ஜமோராவுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வைப்பேன்லாம் சொல்ல முடியாது. பட் நிறுவனம் கொடுக்கக்கூடிய போஸ்டர்ஸை வைங்க, நிறுவனம் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வைங்க. அது எந்த நிறுவனத்துடைய இதா இருந்தாங்க. பட் நம்ம நிறுவனத்துடைய, ஏன்னா அதுலயும் ஒரு வருமானம் நம்ம பார்க்கணும். அதுலயும் உங்களுக்கான ஒரு விஷயம், இப்ப ஒரு நம்ம யூடியூப் சேனல் எல்லாத்தையும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா அந்த யூடியூப்ல எப்படி நீங்க பைசா கொண்டுட்டு வர்றது? அவங்க கொடுக்குறாங்க, யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க, ரைட், ஓகே. பட் நம்ம தனியா ஒரு ஆட் வாங்கி போடுவோம்ல. இது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி அதற்கான வேலைகளை நமது நிறுவனம் துவங்கி இருக்கிறது. அதனால நீங்க வருமானத்தை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க உங்க வேலையை சரியா செய்யுங்க. உங்களுக்கு மூலமாக எப்படி வருமானத்தை கொண்டுட்டு வரன்ற வேலையை நாங்க பாக்குறோம். சோ இன்னுமே வந்து பே அவுட் பத்தி மீட்டிங் கிடையாது. நான் இதை பலமுறை சொல்லிட்டேன். ஆனா இதுக்கான முற்றுப்புள்ளி போடுவீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் 281 பேர் இருக்கீங்க. 281 பேருக்கும் ஒரு கருத்து இருக்கும். உடனே நான் அக்ரிமெண்ட் போட்டேன்னா ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்புது, கண்ணாபுனா திட்டி. ஏங்க நான் என்ன சொன்னேன் சார்? நான் சொன்ன விதிமுறைகளை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்க அதெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு சரியா பேமெண்ட் தரேங்க அப்படின்னு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். நீங்க அந்த அக்ரிமெண்ட் கேட்டீங்க, இந்த அக்ரிமெண்ட் கேட்டீங்க, இது கேட்டீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து தெள்ள தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க இந்த 7 விதமான கடமைகளை நான் டே 1 என்னைக்கு டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ன்ற ஒரு விஷயம் சொன்னனோ அதுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் மாறாம தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கீழே ஒருத்தருடைய அப்ளைன்னு சொல்லலைன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் என்னுடைய மீட்டிங் எல்லாத்துலயும் எடுத்து பாருங்க. வேணா பே அவுட் மாறி இருக்கலாம், அதனால மறுக்கல. உங்களுக்கான பே அவுட் 300 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம், 500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம், அப்புறம் ரெஃபரல 300 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம், ரெஃபரல 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் மாற்றங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் என்னைக்கு மாத்தினது கிடையாது. இது சரிவர செய்யாத நபர்கள் உள்ள இருந்துகிட்டு ஒரு குழாயடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனை. சோ கம்பெனியும் ஒரு விஷயங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு வேணா எல்லாருமே வசதியா மறந்துருக்கலாம். ஆனா அக்டோபர் எப்ப நம்ம ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், செப்டம்பர்ல பே அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் நீங்க பே அவுட் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? மார்ச்லயும் நீங்க வந்து ஜனவரி 25ஆம் தேதிக்கான பே அவுட் கொடுக்குறீங்க, ஜனவரி 31ஆம் தேதிக்கான பே அவுட் கொடுக்குறீங்க, மார்ச் 15 வரைக்கும் கொடுக்குறீங்க. இது எல்லாமே உள்ள வந்த ஐடிக்கும் நிறுவனம் கொடுத்தது அமௌண்ட் தாங்க ஜாஸ்தின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உட்காந்து கணக்கு பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. ஆனா நிறைய நண்பர்கள் அதை வசதியா மறந்துட்டாங்க. நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்தி நீங்க ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங்காக செலவு பண்றீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு பிரோஜனமா இருந்தா தானே செலவு பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க. நானே உங்ககிட்ட 6000 ரூபாய் கட்டுறேன். ஓகே, நான் உங்ககிட்ட 6000 ரூபாய் கட்டுறேன். நான் எதுக்காக நீங்க என்னை கூப்பிடுவீங்க? சார் எனக்கு வந்து இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி கொடுங்க சார், இந்த விஷயத்த நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளவு தருவேன், நீங்க ஒரு தொகையை கட்டிட்டு என்கிட்ட இந்த வேலையை செய்யுங்க சார்ன்னு சொல்லுவீங்க. நான் உங்க தொகையை மட்டும் கட்டிட்டேன், நான் எந்த வேலையுமே செய்யல, நீங்க எனக்கு கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அதுக்காக எல்லாருமே நான் வேலை செய்யலன்னு நான் சொல்லவில்லை. நிறைய நண்பர்களுக்கு கோபம் என்னன்னா, நான் சரியா வேலை செஞ்சிருக்கேன்ல. இந்த வார்த்தையை நீங்க நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடிய அத்தனை டிஜிட்டல் ப்ரமோட்டரும் இதான் சொல்லுவாங்க. நேற்றைக்கு கூட சேலம் மாநகர்ல இருந்து ஒரு மேடம் பேசினாங்க என்கிட்ட. ரொம்ப ஹார்ஷா பேசினாங்க. படித்த பெண்மணி, காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நிறுவனத்துடைய நேரடியாக தொடர்புள்ள ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய டவுன்லைன் அவரு. நான் இப்ப கேட்டேன், மேடம் நீங்க வரலன்னு சொல்றது வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்ல. இது வரைக்கும் ஒரே ஒரு பேமெண்ட் தான் எடுத்திருக்காங்களா?
ஓகேங்களா? அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல மேடம். நீங்க கரெக்ட்டா உங்க வேலைய செஞ்சீங்களா? அவங்க ஐடிய நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஐடிய குடுங்க மேடம்ன்ட்டு. ஸோ ஐடிய ஓப்பன் பண்ணது. ஐடில வாஷ் அவுட் இருக்கு. மேடம் வாஷ் அவுட் இருக்கு மேடம். எப்படி மேடம் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டேன். நான் கரெக்ட்டா தான் சார் வேலை செஞ்சிருக்கேன். என்ன சார் நான் செய்யல? அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி மேடம். அவங்க அப்பா அப்புறம் வாங்கி பேசினாரு. அப்புறமா நான் கூப்பிட்டு சொன்னேன், மேடம் உங்களுடைய ஸ்ட்ரீட் கிளப்ல ஐடி போட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரீட் கிளப்பா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் சொல்லி தரலையே. போஸ்ட் போட சொன்னாங்க, டிபி போட சொன்னாங்க. அவ்வளவுதான் சார். அத நான் செஞ்சிருக்கேன். நீங்க இப்ப வந்து என்னமோ அக்ரீமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றீங்க. என் பொண்ணு வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்குது. நீங்க அக்ரீமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றீங்க. அதெல்லாம் போட முடியாதுங்க. ஸ்ட்ரீட் கிளப்ல எல்லாம் அதெல்லாம் ஓபன் பண்ணேன். என் பொண்ணெல்லாம் Facebookவே நான் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி இது எனக்கு இந்த 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 விதிமுறைக்கு உட்படாதவங்க எனக்கு தேவையா சார்? அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமா? சொல்லுங்க. இது நான் சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து வெளியில வந்து 4, 5 பேர் வந்து தவறாக பேசுறாங்க. ஓகே பேசிட்டு போட்டோம். நான் என்னோட இதுல நான் ஸ்டடியா இருக்கேன் நம்ம. அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வெளியில அனுப்பித்தானே ஆகணும். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் சரியா வேலை பார்க்கறவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் நண்பர்களே இப்போ வரக்கூடியவர்கள் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும் பொழுது உறுதியாக, ஏன்னா இதுலயும் சில தவறு நடக்கும். நீங்க நிறுவனத்தை மட்டும் தான் தவறு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஆட்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஆட்கள். நீ அக்ரிமெண்ட் தானே கேக்குற, எனக்கு கீழே இருக்க 10 பேருக்கு நான் அனுப்புறேன் பாரு அக்ரிமெண்ட. நானே கையெழுத்து போட்டு அனுப்புறது. ஏன்னா அக்ரிமெண்டே அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 47 அக்ரிமெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. 47 அக்ரிமெண்ட் கையெழுத்து பாத்தீங்கன்னா ஒரே நபர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. கையெழுத்து ஒவ்வொரு பேஜ்லயும் டிஃபரெண்டா இருக்குது. அன்னைக்காவது 12 தான் இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க 47 அக்ரிமெண்ட். அப்ப அதுவே பண்ணும்போது இந்த விஷயத்துல பண்றதுல என்ன இருக்குது? டிஜிட்டல் ப்ரமோட்டர் அக்ரிமெண்ட்டா இவர்களே கையெழுத்து போட்டு போறது. சார் நான் என்ன சொல்றேன், இந்த நபர்கள் யார் கூட இருக்கிறாங்க? உங்க கூட தானே இருக்காங்க. இந்த 47 அக்ரிமெண்ட் அனுப்பக்கூடிய நபர்கள் எங்க இருக்கிறாங்க? உங்க கூட தானே இருக்கிறாங்க. இது நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு 1600 அக்ரிமெண்ட் பார்த்திருக்கோம். அதுல 47 தேறி இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8000 அக்ரிமெண்ட் வந்து குமிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க மே 1ஆம் தேதி ஆக்சுவலா லீவு. ஆனா மே 1ஆம் தேதி எங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இல்ல சார் இவ்வளவு அக்ரிமெண்ட் வந்திருக்கு நாங்களாம் வேலை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு யாருக்காக நாங்க இதை செய்யறோம் சொல்லுங்க? யாருக்காக எங்க ஊழியர்களும் இது பண்றாங்க? உங்களுக்காக தானே. அப்ப நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன்லைனுடைய அக்ரிமெண்ட்டை இவங்களே கையெழுத்து போட்டு டவுன்லைனுக்கு என்னன்னே தெரியாம அனுப்பிச்சிருவாங்க. சார் அட்லீஸ்ட் டவுன்லைனை கொடுத்து இதை படிச்சு பாரு, நீ கையெழுத்து போடணும், நான் கையெழுத்து போட்டுக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவர் படிச்சு பார்த்துட்டு இவங்க கையெழுத்து போட்டா கூட அதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அவருக்கே தெரியாம இவங்க கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த டவுன்லைன்ல இருக்கிறவரு நான் 6000 ரூபாய் கட்டிட்டேன், அதுக்குதான் எனக்கு 300 ரூபாய் கம்பெனி தரணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அதனால அதுக்காக தான் போட்டோ ஓட்ட சொன்னோம். போட்டோ ஓட்டணும்னா நான் போய் கேட்பேன்ல. நான் போய் என்னுடைய டவுன்லைன்ல இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட போய் கேட்பேன்ல, சார் உங்க போட்டோ கொடுங்க. அவர் போட்டோ என்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? அவர் போட்டோ என்கிட்ட இருக்குமா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட போய் போட்டோ அவர் எதுக்கு கேட்பாரு, எதுக்குங்க போட்டோ கேட்கறீங்கன்னு பாரு. இல்ல சார் ஒரு சின்ன ஒரு விஷயம். இல்ல சார் சொல்லுங்க சார் எதுக்கு போட்டோ கேட்கறீங்கன்னு பாருல. அதுக்காக தான் போட்டோ ஓட்ட சொன்னோம். சோ எங்களுக்கும் அக்ரிமெண்ட்ல அவங்க கையெழுத்து போட வைக்கணும்ன்றது கிடையாதுங்க. சோ நாளுக்கு நாள் என்னன்னே தெரியாம இது என்ன பிசினஸ்னே தெரியாம ஜஸ்ட் பணத்தை கட்டிட்டா இங்க பணம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுனாலதான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இன்னைக்கு வச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல, இதெல்லாம் நீங்க வேலை செஞ்சுட்டே இருங்க. சரியாக வேலை செய்ய ஆரம்பிங்கள். சரியான நபர்கள் இன்னமும் உள்ள இருப்பாங்க. சரியில்லாத நபர்கள் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இனிமே வெளில போயிடுவாங்க. நீங்க சரியாக வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு அக்ரிமெண்ட் யாரெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கீங்களோ இன்று இரவு 11 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 11 மணிக்குள்ள யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நீங்க அனுப்புறீங்களோ உங்களுக்கு 2ஆம் தேதி பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு பண்றவங்களுக்கு 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். நாளை மறுநாள் பண்றவங்களுக்கும் 3ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாளைக்கும் நாளை மறுநாளும் ஒண்ணுதான் எங்களுக்கு. நாளைக்கும் நாளை மறுநாளும் ஒண்ணுதான். 30ஆம் தேதியும் 1ஆம் தேதி ஹாலிடே. அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. சார் இப்பதான் சார் சொன்னீங்க ஸ்டாஃப் பாப்பாங்க அப்படின்ட்டு. சார் அது பாக்குறது வந்து கிரெடிட் வேலட்டுக்கான டீம் தான் பாக்குறாங்க. நீங்க வந்து எல்லா ஸ்டாஃபும் வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. மே 1 வேலை வைக்கிறதே தப்பு. ஓகேங்களா?
சோ அதனால இனி சரியாக நீங்கள் வேலை செய்யும் பட்சத்தில் நீண்ட நாள் இந்த நிறுவனத்துல நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். நாங்க என்ன தர முடியும், எங்களால என்ன முடியுன்றத உங்களுக்கு தெளிவா அக்ரிமெண்ட்ல ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். நீங்க உங்களால சரியா வேலை செய்ய முடியும்னா அதுல கையெழுத்து கொடுங்க. வேலை செய்ய முடியாதுன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் கேன்சலேஷன் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. அதுல போயிட்டு சார் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது சார் அப்படின்னா பண்ணுங்க. சார் ஒரு நிறுவனம் உங்களுக்கு டெய்லி இவ்வளவு பெரிய தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த நிறுவனத்துடைய விற்பனை மிகப்பெரிய அளவுல நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு வருமானம் தர முடியும். அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வாங்க யார் வேணாலும் வாங்க நான் பே அவுட் தரேன்பாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பே அவுட் என்பது பே அவுட் சிஸ்டத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்ம வந்து பே அவுட் சிஸ்டத்துக்கு வச்சுக்க முடியும். மீதி நபர்கள் எல்லாமே இந்த நிறுவனத்துடைய வாடிக்கையாளர்களாக, இந்த நிறுவனத்துக்கு லாபம் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டும்தான் வச்சுக்க முடியும். நான் இந்த நிறுவனத்துல யாருக்கு வேணாலும் அப்புறம் நான் வருமானம் தரேங்க நீங்க வாங்க அப்படின்னா அது சத்தியமா முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான் வருமானம் கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்களிடமிருந்து நான் லாபத்தை ஈட்டணும். அதுதான் இவங்க கிட்ட லாபத்தை ஈட்டி இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும். நான் கொஞ்சம் வருமானத்தை எடுத்துக்கணும். இதுதான் பிசினஸ், இதுதான் வியாபாரம். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த பிரச்சனையே இருக்காது. இது புரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஆர்கனைசராக இருந்தீங்க, எத்தனை டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இந்த வேலையே தெரியாம உள்ள வந்திருக்காங்கன்றது இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சார், என் டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை டிஜிட்டல் ப்ரொமோட்டரும் பர்ஃபெக்ட் சார். முடியாது. 100% உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப இங்க வேலை செய்தால் மட்டும்தானே அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அடையும். இன்னைக்கு பிராண்டோட நேம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நம்ம இங்க வந்து ட்ரஸ்டோ சத்திரமோ சாவடியோ நடத்தலைங்க. நம்ம இங்க பிசினஸ் பண்றோம். பிசினஸ்ல லாபம் தான் முதல், லாபம் தான் பிரதானம். லாபம் இருந்தாதான் வருமானம் கொடுக்க முடியும். நான் இன்னைக்கு எங்க ஸ்டாஃப் வச்சு 150 ஸ்டாஃப் இன்னைக்கு வேலை பாக்குறாங்க. 150 ஸ்டாஃப் வச்சு நான் இங்க ட்ரஸ்டா நடத்திட்டு இருக்கேன். 150 ஸ்டாஃபுக்கு வந்து நீ வாப்பா வந்து சும்மா உட்காந்துட்டு போ, நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்றதுக்கு 150 ஸ்டாஃப் இங்க வேலை செய்யணும். 150 ஸ்டாஃப் கிட்ட நான் இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் வரணும். ஒரு ப்ராடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது வரணும் இல்ல. அது வந்தாதானே ஒரு நிறுவனம்க்கு வந்து வருமானத்தை கொடுக்க முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கலையானால் ஆர்கனைசர் நண்பர்கள் நீங்க உங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு தெளிவா புரிய வைங்க. ஓகேங்களா, இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். மற்றபடி நீங்க என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப உங்ககிட்ட சொல்லாத எந்த விஷயத்தையும் நான் வந்து அக்ரிமெண்ட்ல சேர்க்க போறது இல்லைங்க. சொல்லாத எந்த விஷயத்தையும் அக்ரிமெண்ட்ல சேர்க்க போறது இல்லை. அதே டயத்துல உங்களுக்கும் சொல்றேன், ஆர்கனைசர் நண்பர்கள் 5000 ரூபாய் கட்டிட்டேன் அதுக்காக எனக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா தரமாட்டாங்க. நீங்களும் ஆர்கனைசருக்கு உண்டான அனைத்து பணிகளும் நீங்க செய்யணும். உங்களுக்கு என்னென்ன பணிகள் சொல்லிருக்காங்க அது மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பிரசிடென்ட்களுக்கு கிளப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இப்ப கிளப்பை மாத்தினேன். ஆர்கனைசர் இருந்ததை டீம்னு மாத்த விட்டது அதுக்குதான். நிறைய ஆர்கனைசர், நிறைய பிரசிடென்ட்ஸ் நான் போடுற வாய்ஸ் ரெக்கார்டோட போட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு வந்து நான் உங்களால உங்க டீமுக்கு வந்து சொல்றதுல தயக்கமா இருக்குது, இந்த நிறுவனம் நாளைக்கு மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் தயக்கமா இருக்குன்னா இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தட்ட போய் கடன் கேட்கறதுக்கு தாங்க தயக்கப்படணும், நான் கடன் கொடுக்கறதுக்கு எதுக்கு தயக்கப்படணும்? நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் யார்ட்டையாவது பேமெண்ட் டெபாசிட் வாங்கிட்டு வாங்கினா நான் தயக்கப்படணும். நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன், நான் ஏன் தயக்கப்படணும்? அப்ப உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செய்து விலைக்குங்க. அந்த இடத்த வேற ஒரு திறமையானவர்கள் வெளியில நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் இருந்துகிட்டு நான் வந்து பழக்கத்துக்காக இனிமேலாம் நான் பாக்குற ஆள் கிடையாது. நீங்க இனிமே பாப்பீங்க. இனிமே 100% சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா 100% சிஸ்டமேட்டிக்கான ஒரு நிறுவனத்தை நீங்க பாப்பீங்க. வெளியில நிறைய பேர் இன்னைக்கு போயிருக்காங்க, போகட்டும். அவங்களுக்கான பொறுமை இல்லாம போயிருப்பாங்க. ஓகேவா? இதே இது நீங்க இன்னும் சரியா ஒரு வாரம் நீங்க பே அவுட் கொடுத்து பாருங்க.
சரியா வேலை செய்த நபர்களும் வெளியில போயிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சில பேர் ஒர்க்கை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப நீங்க கொடுத்து பாருங்க, அவர்கள் எவ்வளவு திருப்தியோட திரும்ப வர்றாங்கன்னு பாருங்க. அவர்களுக்கும் ஆதங்கம் இருக்கும், நான் சரியா வேலை செஞ்சேன், ஆனா எனக்கு கொடுக்கல நிறுவனம், ஆனா வேலை செய்யாத நபர்களை காரணம் காட்டி எனக்கு கொடுக்காம விட்டாங்களேன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் சரியாக வேலை செய்த நபர்களுக்கு இனிமே கொடுக்க ஆரம்பிங்க. சரியான வேலை செய்யக்கூடிய நபர்களை மட்டும் உள்ள வச்சு பாருங்க. அப்ப அவர்களும் தன்னால தேடி வருவார்கள். அவர்களும் இந்த நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறார்கள். எனக்கும் தெரியுங்க, எனக்கும் மனசு கஷ்டம்தான். அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கம் தான். ஆனா அதே நேரத்துல நிறுவனத்துடைய லாபம் நஷ்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நிறுவனத்துடைய லாபம் நஷ்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? யாருக்கு கொடுக்கறோன்றது இருக்கா இல்லையா? பெரியவங்க சொல்லுவாங்களா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு. என்னால பிரிக்க முடியல, யார் வேலை செஞ்சா யார் வேலை செய்யல அப்படின்றத பிரிக்க முடியல. இப்போ பேஅவுட் சிஸ்டத்துக்கான ஒரு தெளிவான ஒரு நடைமுறை வந்தாச்சு. இதுதான் பேஅவுட் சிஸ்டம், இதுதான் டிஜிட்டல் ப்ரமோட்டரோட பேஅவுட் சிஸ்டம், இதுதான் அட்வைசரோட பேஅவுட் சிஸ்டம். அட்வைசரா நீங்க இப்படி வேலை பார்த்தீங்கன்னா இப்படி பேமெண்ட் கிடைக்கும். டிஜிட்டல் ப்ரமோட்டரா இப்படி வேலை பார்த்தீங்கன்னா இப்படி பேமெண்ட் கிடைக்கும். ரெண்டுமே வேலை தான் பார்க்கணும். இது மார்க்கெட்டிங்காக வேலை பார்க்க போறீங்க, இது நீங்க கஸ்டமருக்காக வேலை பார்க்க போறீங்க. சரி, இது நீங்க சேல்ஸ்க்காக வேலை பார்க்க போறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்பெனி உருவாக்கும். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பை இன்னும் 50 நாட்கள்ல பார்க்கலாம். நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன், 3-5ல இருந்து அடுத்த 50 நாள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நீங்க பார்க்கலான்ட்டு. சில தவறுகள், நாங்க எடுத்த முடிவுல தவறுகள் இருந்திருக்கலாம், அது உங்களை பாதிச்சிருக்கலாம். அதை நான் மறுக்கவே இல்லை, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதே டயத்துல அந்த முடிவுகள் எடுப்பதற்கான சில காரணிகள்லாம் இருக்குது. இதற்கு பிறகு பாருங்க, இந்த நிறுவனத்துல கஸ்டமர் பிளானாக நம்ம கொண்டுட்டு வந்து இப்ப இன்னைக்கு அட்வைசர் பிளானாக மாறி இருக்கக்கூடிய அந்த பிளான்ல இப்ப பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக தெளிவாக மிக அருமையான ஒரு தொகையை வாங்குவார்கள். இப்ப மார்க்கெட்டிங் பிளானுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ப்ரமோட்டர் பிளான்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்க, நியாயமான நேர்மையான வேலையை கொடுத்து அவர்களுடைய உழைப்பை கொடுத்து அவங்க ரொம்ப ஈஸியான ஸ்மார்ட் ஒர்க்குங்க. இதை விட கஷ்டமான ஒர்க்கெல்லாம் எவ்வளவோ கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்மார்ட் ஒர்க்குக்கு எவ்வளவு ஒரு பேமெண்ட். இன்னைக்கு கூட ருக்மணி மேடம் கேட்டாங்க, சார் யோசிச்சுக்குங்க நிறுவனத்தால கொடுக்க முடியுமான்னு. 100% யோசிச்சுதாங்க இந்த பிளானை போட்டிருப்போம். எத்தனை நபர்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்டார்ல வர முடியும், எவ்வளவு நபர்கள் வந்து டபுள் ஸ்டார்ல வர முடியும், எத்தனை நபர்கள் வந்து சிங்கிள் ஸ்டார்ல வர முடியுன்றதையும் போட்டிருக்கோம். நாளைக்கு இடம் முடிஞ்சிரும், இடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் ட்ரிபிள் ஸ்டார்ல வந்து நுழைய முடியுமா சார்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது. மார்க்கெட்டிங் பீப்புளுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், அட்வைசர் பிளான்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் டீமுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இனிமே டெய்லி காலையில 6 மணிக்கு என்னுடைய நம்மளுடைய கம்பெனியுடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். கம்பெனியுடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்ப டைம் இருக்குதோ, நான் 6 மணிக்கு அதுல நான் 6 மணிக்கு வீடியோ வெளியிட்டுறேன். நீங்க எப்ப டைம் இருக்குதோ, ஆனா 30 நாள் அதுல ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 30 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் தயவு செய்து பாத்துருங்க. மொத்தம் 5 செஷன் வரப்போகுது. நீங்க வாழ்க்கையில வேற ஒரு காசு கொடுத்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க போய் அது மாதிரி கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியும். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இந்த பிசினஸ்க்காக மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். அதனால நண்பர்களே, இனிமையாவது ஒரு ஆர்கனைசர் நண்பர்கள் உங்க டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு சொல்லி கொடுங்க. எல்லாருக்குமே டவுன்லைன்ல எடுக்கணும்னு ஆசைதாங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே டவுன்லைன்ல நிறைய பேரை கொண்டுக்கணும், நிறைய பேரை சம்பாதிக்கணும் தான் ஆசை. ஆனா நீங்க கொண்டுட்டு வரக்கூடியவர் ஒரு உண்மையான இந்த நிறுவனத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு விளம்பர தூதுவராக இருக்கணும்ன்றத நீங்க சொல்லி அழைச்சிட்டு வாங்க ஒருத்தரை. அதுல சில பேரு, அதுல ஒருத்தர் ரெக்கார்டே எனக்கு அமைச்சிருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, மதுரையில இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ஓகே நான் பேர் கூட சொன்னா அது வேணாம், அது சபையில நல்லா இருக்காது. அந்த அம்மா சொல்றாங்க,
நான்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்க மாட்டேங்க. நான் வந்து அதை எப்படி பிளாக் பண்ணி வைக்கணுமோ எனக்கு தெரியும். நான் வச்சுக்கிறேன். சரி, நான் என்ன சொல்றேன், வருமானம் வேணும். ஆனா நான் வந்து இந்த நிறுவனத்துடைய விளம்பரத்துக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்க்கு எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா இந்த நிறுவனம் வருமானத்தை மட்டும் குடுக்குறோம் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? நான் மீண்டும் மீண்டும் உங்களை மேல நான் வந்து ஒரு குறைபாடு சொல்றேன்னு நினைக்காதீங்க. 100% நீங்களும் ஒரு நியாயமானவர்களாக, நேர்மையானவர்களாக இருந்தீங்கன்னா, நானும் 100% நியாயமானவனாக இருப்பேன். அதுக்காக இதுவரைக்கும் சார் நான் சரியா வேலை செஞ்சிருக்கேன் சார். எனக்கு உண்மையிலேயே அது நான் ஒத்துக்கிறேன். வேலை செய்தவர்களுக்கு இதுவரை சரியான ஒரு விஷயத்த செய்யல. ஏன்னா என் சிஸ்டத்துல ஓட்டை இருந்துச்சு. இப்பையில இருந்து நீங்க உருவாகக்கூடிய இதுல வந்து ரொம்ப 100% ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த 55,555 பேரையும் தரமான ஒரு மார்க்கெட்டராக உருவாக்குறோமா இல்லையான்னு பாருங்க. கடைசி வரை தமிழ்நாட்டுல இந்த 55,555 நபர்கள் மூலமாக இந்த ஜமோரா, ஸ்ட்ரீட் பஜார், மாரோ மணின்ற நிறுவனம் ஒரு மாபெரும் கட்டமைப்பை இவர்கள் மூலமாக உருவாக்க போகுது. அப்ப ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் வேணும் கிடையாதுங்க. ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கும் ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. சார் நான் ரெண்டுமே இருக்கேன் சார். 2 ட்ரைனிங் எடுங்க. மார்க்கெட்டிங்கும் கத்துங்க, சேல்ஸையும் கத்துங்க. ரொம்ப நல்லது இல்ல வாழ்க்கையில. இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாருங்க. ஒண்ணு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருப்பாரு, இல்லைன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸா தான் இருப்பாரு. அவர் மட்டும்தான் வாழ்க்கையில நினைச்ச மாதிரி இந்த மாசம் கம்மியா பண்றாரு அப்படின்னா அடுத்த மாசம் இதை விட ஜாஸ்தியா பண்ணலாம். யாராலையும் பாருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல. சன் டிவி என்ன அது டிவியா? வெறும் டிவியா? அது ஒரு சேனலா? அது சொல்லுங்க பார்க்கலாம். அதன் மூலமாக ஒரு நாளைக்கு எத்தனை நிறுவனத்துடைய பிராண்ட் ப்ரமோஷன் ஆயிட்டு இருக்குது, எத்தனை நிறுவனங்களுடைய மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லையா? இன்னைக்கு யூடியூப் வந்து நாங்க என்டர்டைன்மெண்டா ஒரு வீடியோ போடுறதுக்காக உள்ள நிறுவனமா? அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? சொல்லுங்க. அதுதான் அவங்களோட நோக்கமா? சொல்லுங்க. கிடையாதுல்ல. இன்னைக்கு யூடியூப்ல எத்தனை நிறுவனங்களுடைய அறிமுகம் கிடைச்சிட்டு இருக்கு, எத்தனை நிறுவனங்களுடைய பிராண்ட் ப்ரமோஷன் ஆயிட்டு இருக்குது, எத்தனை நிறுவனத்துடைய சேல்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுதான் அந்த பிரதான நோக்கம். நீங்க வீடியோ போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் அதுலயே சொல்லாமே, நீங்க வீடியோ போடுங்க, நான் காசு கொடுக்குறேன். சார் நான் வீடியோ போட்டேன் சார், எனக்கு காசு கொடுங்க சார் அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி நம்ம எல்லாமே செஞ்சு அவன் சொல்லுவான் 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 3000 வியூஸ் வரணும், அப்பதான் உனக்கு தர முடியும். அது 1 இயர்க்குள்ள உன்னால கொண்டுட்டு வர முடியல. அதுக்கப்புறம் மொத்த இதுவும் போயிடும், மொத்த வியூஸ் போயிடும். திரும்ப நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டுட்டு வரணுமா? கரெக்ட் தானே? அங்க போய் பேச முடியுமா? சார் நான் வந்து சார் 2000 பேர் கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அந்த நிறுவனத்துடைய சட்டத்திட்டம் அது. அங்கேயும் நீங்க ஒரு வீடியோ போடுறதுக்காக ஒரு டயத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு செலவு பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த நிறுவனத்துக்கு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து அந்த சேனலை வந்து நம்ம ரன் பண்றோம். இது எதற்காக சொல்றேன்னா, அப்ப இங்க வரக்கூடிய நபர்கள் இந்த நிறுவனத்துடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு மார்க்கெட்டராக வந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதனால நண்பர்களே, உங்களுடைய பே அவுட் சிஸ்டம் மிக தெளிவாக இந்த நிறுவனம் அறிவித்தாச்சு விட்டது. இதற்கு மேல உங்களோட விருப்பம். நீங்க நேர்மையாக நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கும் இனிமே பேமெண்ட் நிக்காது. அதுக்கு நான் உறுதி தரேன். இந்த நிறுவனம் வந்து உங்கள் உழைப்பின் மூலம் தான் இந்த நிறுவனம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நடக்கிறது அதெல்லாம் இனிமே நிறுவனம் துளி கூட இடம் கொடுக்காது. சரி, இப்போ உங்களுக்கு பே அவுட் சிஸ்டத்தை பத்தி சொல்லிட்டேங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, 4வதா ஒண்ணு இருக்கு பாருங்க, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு. அந்த சிஸ்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன். இனிமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 9 வகையான கேட்டகரி கம்ப்ளைண்ட்ல பிரிக்கப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய அத்தனை வெப்சைட்டுக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய ஒரே இடம் தெரியுங்களா?
maropoints.comல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பாக்ஸ் தான். ஸ்ட்ரீட் பஜார்ல பிரச்சனைனாலும் இங்க கொடுங்க, ரிவார்ட் பாயிண்ட்ல பிரச்சனைனாலும் கொடுங்க, பே அவுட் சிஸ்டத்துல பிரச்சனைனாலும் இங்க கொடுங்க, ஜமோரா ஓபன் ஆகலைனாலும் இங்க கொடுங்க, ஸ்ட்ரீட் கிளப் ஓபன் ஆகலைனாலும் இங்க வாங்க. maropoints.comல ஒரு ஐடி ஓபன் பண்ணுங்க. அதுதான் பிரதானமான ஐடி. maropoints.com தான் பிரதானமான ஐடி. அதுல 9 வகையான கேட்டகரி உங்களுக்கு இனிமே பிரிச்சுடுவாங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 9 வகையான கேட்டகரில இருக்கும். பே அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல தான் பே அவுட் எல்லாமே அங்கதான் வரப்போகுது. டெக்னிக்கல் அப்படின்னு இருக்கும். அதுலதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பின் நம்பர் பிரச்சனை, உங்களுடைய இது யூசர் நேம் ஓப்பன் ஆகல, பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகலன்னா அந்த டெக்னிக்கல் விஷயத்துக்கு போங்க. இ பின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு பின் ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆகுது, இதெல்லாம் அங்க கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி 9 வகையான கேட்டகரியாக பிரிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான கஸ்டமர் கேர். அதுல நீங்க போய் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். இனிமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புறது, எது அனுப்புறதெல்லாம் இனிமே நிறுவனம் ஏத்துக்க மாட்டாங்க. அதே டயத்துல பேஅவுட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்களா? சோ பழைய பேஅவுட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் முடிச்சுக்குங்க. இதுக்கு மேல எது பேமெண்ட்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த பேமெண்ட்டை கட்டிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாயினிங் பேக் இது வரைக்கும் வாங்காத நபர்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? சோ ஜாயினிங் பேக் உங்களுக்கு வாங்காதவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாத்துங்க. இப்போ நீங்க அக்ரிமெண்ட் ஃபில் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ண இன்வாய்ஸ் டீம் வந்து இன்வாய்ஸ் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. இன்வாய்ஸ் டீம்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்பாச் டீமுக்கு இன்வாய்ஸை கொடுத்து அனுப்பிச்சு உடனடியா உங்களுக்கு கிட்பேக் அனுப்ப சொல்லுவாங்க. சோ கிட்பேக் இனிமே உடனே வந்துடும். இதுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரோமோட்டர் அத்தனை பேருக்கும் அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிட்பேக் வந்துடும். அப்ப உங்களுக்கு இனிமே நான் புதுசாக வந்தாலும் சரி, புதுசா நான் 6000 ரூபாய் கட்டிட்டு வந்தாலும் உடனே உங்களுக்கு கிட்பேக் வர ஆரம்பிச்சிடும். இல்ல நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நேரடியா வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, இனிமே மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நீங்க உங்க கம்ப்ளைண்ட போன்ல கூப்பிடுறதோ இல்ல வாட்ஸ்அப் நீங்க அதுவும் லோகேஷ்லாம் உண்மையிலே சத்தியமா பாவங்க. நான் தம்பின்றதுக்காக சொல்ல, என்னுடைய ஸ்டாஃப்ன்றதுக்காக சொல்ல, ரொம்ப உண்மையிலே சத்தியமா பாவங்க. ஓகேங்களா? வேற ஒருத்தர் இருந்தா வேற ஒரு ஸ்டாஃப் நான் அந்த இடத்துல போட்டிருந்தேன்னா வேலையை விட்டு என்னைக்கே போயிருப்பான். ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ராடினரி சகிப்புத்தன்மைங்க. அவனை பாராட்டணுன்றதுக்காக சொல்ல, அவன் இந்த மீட்டிங்ல இருக்கான், அவனுக்கு வந்து நான் வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையிலே சொல்றேன், அந்த சகிப்புத்தன்மை வந்து வேற யாருக்குமே வராது. சோ எக்ஸ்ட்ராடினரி சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒருத்தங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏங்க ஒரு போன் வருதுங்க, அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் வருது, வாட்ஸ்அப் கால் முடிச்சு அடுத்தது வருது. பட் அப்பா, சோ இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தீர்க்கிறோம். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் தீர்க்கிறோம். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்க இனிமே கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போடுங்க. யாராவது இனிமே வந்து லோகேஷையோ இல்ல எனக்கோ வாட்ஸ்அப்ல போட்டீங்க அப்படின்னா, அது ஆர்கனைசராக இருக்கட்டும், இல்ல பிரசிடென்டாக இருக்கட்டும், இல்ல வந்து ஏன்னா பழகுங்க சார். நீங்க பழகுங்களேன். நான் உங்களுக்கு அதை செய்யலைன்னா நீங்க அப்புறம் என்ன கேளுங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. சார் நான் அதை கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போட்டேன் சார், எனக்கு சார் நீங்க எனக்கும் அனுப்புறீங்க, லோகேஷ்க்கு அனுப்புறீங்க, சீனிவாசனுக்கு அனுப்புறீங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லயும் வரீங்க. நான் எதை பாக்குறது? 2ஆம் தேதியில இருந்து இனிமே உங்க கம்ப்ளைண்ட் எதுவுமே எங்களுடைய வாட்ஸ்அப் வரக்கூடாது, எங்களுடைய டெலிகிராமுக்கு வரக்கூடாது. ஒன்லி மாரோ பாயிண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல தான் வரும். அங்க உங்களுக்காக 7 ஊழியர்கள் அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் இந்த 2 நாளா ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. எந்த கம்பெனில அங்க பிரச்சனை இருக்காது, பிரச்சனை எல்லா கம்பெனிலும் இருக்கும். இன்னைக்கு இருக்க வளர்ந்த நிறுவனங்களை கூட, ரிலையன்ஸ் கம்பெனில கூட 1008 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது தான் ஒரு நிறுவனத்தோட கடமை. அந்த தீர்வை நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க அதுக்கு செய்ய வேண்டிய இடம் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் இனிமே யாராவது இதுல கொடுத்தீங்கன்னா உங்க ஐடியா டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா இந்த நிறுவனத்தோட ஊழியர்கள், நீங்க இந்த நிறுவனத்தோடைய ஒரு ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஊழியர்கள், வேற யாரும் கிடையாது. ஒரு கஸ்டமர்ட்ட போய் இதை நான் சொல்ல முடியாது. ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி சார் நீங்க பிரசிடென்டா கூட இருங்க சார். காலையில கொண்டு வந்து கொடுத்துட்டு 10 மணிக்கு கொண்டு வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு 11 மணிக்கெல்லாம் சார் கோல்டு கிடைக்குமா சார்? தயவு செய்து இது மாதிரிலாம் இனிமே கேட்காதீங்க. நான் விக்டர் சார் வரைக்கும் சொல்றேன். தயவு செய்து இனிமே கேட்காதீங்க. இனிமே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான நடைமுறையோடு தான் வரும். இனிமே எல்லா ரிசல்ட்டுமே நீங்க கோல்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா மே 1ஆம் தேதியில இருந்து பாருங்க. மே 2ஆம் தேதியில இருந்து பாருங்க. உங்களுக்கு எல்லாமே கம்பெனில இருந்து ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இன்ச் பை இன்ச்சா
அவங்களுக்கு வந்து மெசேஜ் கம்பெனில இருந்து தகவல்கள் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் பேமெண்ட் கட்டியிருக்காரா, சார் உங்களுடைய அக்ரிமெண்ட் இன்னைக்கு ப்ராசஸ் எடுத்துட்டாங்களா, சார் உங்க அக்ரிமெண்ட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது, மெசேஜ் போகும். சார் உங்க அக்ரிமெண்ட் கிரெடிட் வேலட் அப்ரூவல் ஆயிடுச்சு, மெசேஜ் போயிடும். சார் உங்க வேலை உங்களுடைய இதுல கிரெடிட் லிமிட் அப்ரூவல் ஆயிடுச்சு, மெசேஜ் போயிடும். சார் நீங்க ஷாப்பிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், மெசேஜ் போயிடும். ஸோ அப்ப எங்க கிட்ட இருந்து என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா, அது எங்க மேல உள்ள தப்பு, எங்க சிஸ்டத்து மேல உள்ள தப்பு. ஸோ அந்த சிஸ்டத்தை இங்க நாங்க சரி பண்ணிட்டோம். மே 2ஆம் தேதியில இருந்து ஒரு அக்ரிமெண்ட் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம்னு ஒரு மெசேஜ் போகும். அந்த அக்ரிமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் போகும். கிரெடிட் வேலட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போகும். கிரெடிட் லிமிட் கிரெடிட் வேலட் வேற, கிரெடிட் லிமிட் வேற. கிரெடிட் வேலட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போகும். கிரெடிட் லிமிட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போகும். நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு ஒரு மெசேஜ். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நபர் வந்து அக்ரிமெண்ட் வந்து உள்ள டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. சார் இன்னைக்கு டேட்ல இருந்து உங்களுடைய பே அவுட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி மெசேஜ் வரும். நீங்க டபுள் ஸ்டார்ல இருக்கீங்க, ட்ரிபிள் ஸ்டார்ல இருக்கீங்க, சிங்கிள் ஸ்டார்ல இருக்கீங்க அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு போகும். இன்னையில இருந்து உங்களுக்கு பே அவுட் ஸ்டார்ட் ஆக போகுது சார், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் சரியா இருக்கா இல்லையான்றத வெரிஃபை பண்ணிக்கன்னு சொல்லிடும். இது டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு போக வேண்டிய வேலை. நாளைக்கு பே அவுட் கிடையாது, மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது சார், நாளைக்கு பே அவுட் கிடையாதுன்ற தகவல் எல்லாருக்கும் போயிடும். அப்ப அவர் உங்களுக்கு ஆர்கனைசர் கூப்பிட்டு சொல்ல மாட்டாரு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணியாச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாகிவிட்டது. அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க கோல்டுக்கு பேமெண்ட் கட்டியிருக்கீங்க சார், கோல்டுக்கு உங்க பேமெண்ட் கட்டியிருக்கீங்க சார், உங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. அக்ரிமெண்ட் ப்ராசஸ் ஆன நாளிலிருந்து 2ல இருந்து 7 வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு பே அவுட் வந்துடும், உங்களுக்கு கோல்டு வந்துடும் அப்படின்றத நிறுவனம் சொல்லிடுவாங்க. சார் இப்போ இந்த ஃப்ரீன்றதுனாலதான் நீங்க கோல்டுக்கு முன்னாடி பேமெண்ட் கட்டுறீங்க. அதுக்கப்புறம்லாம் 30ஆம் தேதி நாளையோட முடிய போகுது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கஸ்டமரா வரக்கூடிய எல்லாருமே 380 ரூபா அவசியம் கட்டி ஆகணும். அதற்கு பிறகு வரவங்களாம் 690 ரூபா உடனே கட்டாதீங்க. உங்களுடைய கிரெடிட் வேலட் கிரெடிட் லிமிட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். கிரெடிட் லிமிட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து அந்த 690 ரூபா விருப்பப்பட்டால் கோல்டு இஎம்ஐல வேணா கட்டுங்க. அப்ப நீங்க கட்டிங்கன்னா 2 நாள்ல இருந்து 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கோல்டே வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு நிறுவனம் இனிமே மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், பே அவுட் சிஸ்டமா இருக்கட்டும், ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டமா, ரிவார்ட் பாயிண்ட் வேலட்டா இருக்கட்டும், ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரெடிட் வேலட் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே இன்னுமே 100% சிஸ்டமேட்டிக்கா வரும். இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் வளர்ந்தாதான் நீங்களும் வளர போறீங்க. நீங்க பார்க்கலாம், இப்பயே ஆல்ரெடி நிறைய பேருக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும். இனிமே எல்லாமே 100% மெசேஜஸ் வருங்க. உங்களுக்கு தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிவிப்பாங்க, உங்க அக்ரிமெண்ட் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஒரு ஆர்கனைசரோ இல்ல ஒரு அட்வைசரோ புது டிஜிட்டல் ப்ரோமோட்டரோ புதுசா வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ், ஆர்கனைசருக்கான கைட்லைன்ஸ், டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கான கைட்லைன்ஸ் உடனே வாட்ஸ்அப்ல போயிடும். இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரோமோட்டரா வந்திருக்காரு. ஏன்னா நீங்க என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்களோ தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், நம்ம நிறுவனத்துல இருந்து அவருக்கு ஒரு கைட்லைன்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவேன். சார் இந்த இது பிரகாரம் தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அவர் வாட்ஸ்அப்க்கு கைட்லைன்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவேன். நாளைக்கு சார் இதெல்லாம் எனக்கு சொல்லல, இதுக்கு நாளைக்கு அப்ளைன் போயிடுவாரு. இன்னைக்கு அப்ளைன் நிறைய பேர் போயிட்டாங்க. டவுன்லைனுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் தான் இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் அங்க சரியாக சொல்லப்படவில்லை. அப்ப அதனால நான் கைட்லைன்ஸ் அனுப்பிச்சு விட்டேன்னா நாளைக்கு அந்த நபர் வந்து கேட்டாருன்னா, சார் எனக்கு அப்ளைன் சொல்ல, சரிங்க அப்ளைன் சொல்ல ரைட், நான் அனுப்பிச்ச மெசேஜ் பாத்தீங்களா, நான் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் மெசேஜ் பாத்தீங்களா? அப்ப நான் கைட்லைன்ஸ் என்னன்றதை அனுப்பிச்சு விட்டுருக்கேன், உங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இனி அப்படிதான், இன்னைக்கு யாரெல்லாம் டிஜிட்டல் ப்ரோமோட்டராக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிறுவனத்திலிருந்து கைட்லைன்ஸ் போயிடும். யாரெல்லாம் இன்னைக்கு ஆர்கனைசராக வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கைட்லைன்ஸ் போயிடும். இனிமே பிரசிடென்ட் நண்பர்கள்லாம் நான் அனுப்புற மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்லாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, சார் நீங்க நிறைய வேலை சொல்றீங்க சார், என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னா உங்களோட ஒரு நாளோட வருமானம் என்ன தெரியுமா? ஒரு பிரசிடென்டோடைய ஒரு நாளோட வருமானம். உங்களுக்கான ஆர்கனைசரையும் நாங்க தான் கொடுக்க போறோம், நீங்க உருவாக்க போறது கிடையாது, கம்பெனி தான் கொடுக்க போகுது.
25 ஆர்கனைசரை யார் கொடுக்க போறா? நீங்க உருவாக்க போற ஆர்கனைசரா? கிடையாது. கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ். அவங்களுக்கு கீழே ஒவ்வொருத்தர் கீழையும் 20ல இருந்து 25 டிஜிட்டல் ப்ரமோட்டர். 20னே வச்சுக்கோமே. அப்ப உங்களுக்கு 25 ஆர்கனைசர் கொடுக்க போறாங்க. 25 ஆர்கனைசருக்கும் 20 டிஜிட்டல் ப்ரமோட்டர்னு வச்சுக்கிட்டா கிட்டத்தட்ட 500 டிஜிட்டல் ப்ரமோட்டர் வர போறாங்க. ஒரு நபரிடம் இருந்து உங்களுக்கு 20 ரூபான்னு வச்சுட்டா 10,000 ரூபாய் பெர் டே. நீங்க அந்த டீமை மெயின்டைன் பண்றதுக்காக அந்த டீம்கிட்ட இருந்து நீங்க மார்க்கெட்டிங், மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்ப நீங்க எவ்வளவு வேலை பார்த்துருக்கணும் இந்த நிறுவனத்துல? சார் நீங்க வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன். நியாயமான வேலை பாருங்கன்ற. சட்டத்துக்கு விரோதமான வேலையில நம்ம ஒண்ணும் பார்க்க போறது கிடையாது. நியாயமான வேலைகளை, அதுவும் ஸ்மார்ட்டா தான் பார்க்க போறோம். நான் ஏதோ வேலை பாருங்கன்னு சொல்றதே இந்த காலத்துல நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல கஷ்டமா இருக்குது. சோ அதனால நண்பர்களே, உங்களுக்கு நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான வேலைகளை நீங்கள், அதற்கு உண்டான உழைப்பை, அதற்கு ஈடான உழைப்பை நீங்க கொடுத்தான். மே மாதம் 3ஆம் தேதி, மே 2ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு அக்ரிமெண்ட் எத்தனை பேர் ஃபில் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஓகேங்களா சார்? தயவு செய்து அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணும்போது பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு பெயிண்ட்ல தூக்கி வைக்கிறது வேலையெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி எந்த டிஜிட்டல் ப்ரமோட்டர் செஞ்சாலும் சரி, அவரோட ஐடி லாக் பண்ணிடுவேன். பேமெண்ட் ரீஃபண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். அதை இப்பயே சொல்லிடுறேன். அக்ரிமெண்ட்டை நீங்க சரியா எடுத்து பார்த்து, படிச்சு பார்த்து, படிக்காம போடாதீங்க, படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. நீங்க ஏன்னா போன டைம் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் அக்ரிமெண்ட் நான் கிரெடிட் வேலட்ல கொடுக்கும்போது இப்படிதான் தவறு பண்ணீங்க. அது தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்லிடுறேன், நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரோட அக்ரிமெண்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, டிஜிட்டல் ப்ரமோட்டரோட அக்ரிமெண்ட் கையெழுத்து போறீங்க, ஆர்கனைசரோட கையெழுத்து போறீங்க, பிரசிடென்டோட கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, நீங்க தெளிவாக படித்து பார்த்து உங்களுடைய பேனாவால, நீங்க ஜெல் பெண்ணால போடுங்க, இல்ல ரீஃபில் பெண்ணால போடுங்க, இல்ல இங்க் பெண்ணால போடுங்க. ஏதோ ஒரு பேனாவால, பென்சில்ல மட்டும் போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லணும். பேனாவால நீங்க முழுமையாக கையெழுத்து போட்டு, உங்க கையால கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அந்த கையெழுத்து கொண்டு போய் அட்டாச் பண்றது, பெயிண்ட்ல அட்டாச் பண்றது, போட்டோஷாப்ல அட்டாச் பண்றது, இந்த வேலைகளை செய்யாதீர்கள். நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு கண்டிப்பா தெரியும். உங்களை விட இங்க டெக்னிக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நண்பர்களே, நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கங்க, சேல்ஸ் டீம்ல ஒர்க் பண்ண போறோமா இல்ல மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்ண போறோமான்றத. சோ மார்க்கெட்டிங் டீமை பொறுத்த மட்டும் மிக மிக குறைவான ஒரு வாய்ப்பு தான். 55,000 பேர்லாம் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகைக்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். 55,000 பேருக்கு தான் அலவுடு. அதுலயும் ட்ரிபிள் ஸ்டார் அப்படின்றது 5,555 பேருக்கு தான். டபுள் ஸ்டார் அப்படின்றது 10,000 பேருக்கு தான். மீதி 40,000 பேருங்கிறது சிங்கிள் ஸ்டார் ப்ரமோட்டருக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஆர்கனைசர் என்பவர் 2,222 பேருக்கு தான். அதையும் சொல்றேன், மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் ஆர்கனைசராக இங்க இணையறதுக்கு 5,000 ரூபாய். அதுக்கு மேல 10,000 ரூபாய். இது ஏற்கனவே நான் சொன்னதுதான். 10,000 ரூபாய் ஒரு நாள் மாத்த போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு டைம் கொடுத்தா அப்புறம் வேணான்னு சொல்லியாச்சு. ஏன்னா அன்னைக்கு நிறைய குளறுபடிச்சு. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஓகேங்களா? சோ இனிமே 5ஆம் தேதிக்குள்ள இணையக்கூடிய, இப்ப நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் கேட்டிருப்பீங்க. தாராளமா நான் ரிட்டர்ன் தரேன். எத்தனை ஆர்கனைசர் ரிட்டர்ன் வேணும்னு சொல்லுங்க, ரிட்டர்ன் தரதுக்கு தயாரா இருக்காரு. ஆர்கனைசருடைய வருமான வாய்ப்பு என்னன்றதை யோசிச்சு பாருங்க. 20 நபர்கள் உங்களுக்கு தினசரி 20 நபர்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறார்கள் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, அது அதிகபட்சம் மாறலாம். குறைஞ்சபட்சம் 20 நபர்கள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த 20 நபர்கள் உங்களுக்கு கொடுக்க போறதுனால உங்களுக்கு கிடைக்க ஒரு ஆள்கிட்ட வந்து 40 ரூபாய் வீதம் உங்களுக்கு 800 rupees பெர் டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, இந்த வருமான வாய்ப்பு எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ இது எல்லாமே வருகிற மே 2ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல இருந்து யாரெல்லாம் அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்களோ, ஓகேங்களா, எல்லாருமே இன்னைக்கே கொடுக்க முடியாது, எல்லாருமே நாளைக்கே கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ நீங்க கொடுக்க உங்களுடைய இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். அதே டயத்துல மறந்துடாதீங்க, கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட்டும் மிக மிக முக்கியம். 7 வேலை நாட்கள் உங்களுக்கு டைம் தரேன். 7 வேலை நாட்களுக்குள்ள நீங்க அனுப்பிச்சிருங்க. 7 வேலை நாட்கள்ன்றது கிட்டத்தட்ட நமக்கு 10 நாள் ஆயிடும்.
ஓகேங்களா? சோ 7 வேலை நாட்களுக்குள்ள நீங்க உங்களுடைய அக்ரிமெண்ட்ட நீங்க நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருங்க. ரிசீவ் ஆயிட்டாலே போதுங்க. ரிசீவ் ஆயிடுச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு பே அவுட் நிப்பாட்ட மாட்டோம். ஆனா நீங்க அனுப்பவே இல்லன்னா உங்க பே அவுட் நின்றும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இப்ப அனுப்பிச்சிருப்பீங்க. அனுப்பாத நபர்களும் இருந்தாங்கன்னா அனுப்பிருங்க. சோ நிறுவனம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு நியாயமான, நேர்மையான வேலை. நீங்க இந்த இந்த நிறுவனத்திற்காக ஒரு மார்க்கெட்டிங்காக வேலை பார்க்கணும்ன்றது தான். ஓகேங்களா? நீங்க என்ன நியாயமா செய்றீங்களோ, அதை நிறுவனம் உங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமையை செய்வதற்கு நிறுவனம் தயாராக இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் வரல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். சோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிட்டேன். சோ இனிமே பே அவுட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப மிக தெளிவாக நம்ம நிறுவனத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பே அவுட் சிஸ்டத்த தெரிஞ்சுக்கிட்டு வெறும் பே அவுட்டுக்காக மட்டும் வேலை பார்க்காதீங்க. உங்களுக்கு குடுக்கப்பட்ட இந்த மார்க்கெட்டிங் வேலைய ரொம்ப ரசித்து, அனுபவித்து செய்யுங்க. இந்த நிறுவனத்துக்காக நம்ம ஒரு மார்க்கெட்டரா இருக்கோன்றத அனுபவிச்சு நீங்க செயல்படுங்க. ஓகேங்களா? கடமைக்காக. சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சில பேர நான் பார்த்திருக்கேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல இன்னும் 10 பேருக்கு அனுப்புவாங்க. அது அவங்கள்ட்ட நம்ம சொல்லாத வேலை தான். அவங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அ அவங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. "அப்பா இந்த வீடியோ பாருப்பா, சூப்பரா இருக்கு பாருப்பான்னு" சொல்லி அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஏன்னா, அடுத்து நம்ம நிறுவனத்துல வெப் சீரிஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகேங்களா? சோ அதுல அ இது நெறைய விஷயங்கள் அதுக்காக நெறைய விஷயங்கள் பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. இந்த வேலைகள்லாம் செய்றது எதுக்குங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேலைகள்லாம் செய்றோம் எதுக்கு? உங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்க உருவாக்கணுன்றதுக்கு தான் செய்றோம். அவன்யான்ற ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகப்போது. அதுக்கப்புறம் சுப்பையா பிள்ளை தெருன்ற ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகப்போது. அதுக்கப்புறம் கஜினி கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனரஞ்சகமான, ஒரு காமெடியான ஒரு ஒரு அ அரண்மனை மாரி ஒரு இது பேய் படம் பேய் படம் மாரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகப்போது. இதெல்லாம் நாங்க வந்து திறமைகளையும், உழைப்பையும் நம்பி தாங்க எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் மார்க்கெட் பண்ண போறது நீங்க தான். நீங்க தான் மிகப்பெரிய அளவுல மார்க்கெட் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஓடிடி கொண்டுட்டு வரேன்னு சொல்றோம். அதெல்லாம் யாருக்கா? உங்களுக்கா? நீங்க மார்க்கெட் பண்ணுவீங்கன்றது தான். இதுல வரக்கூடிய வருமானம் யார் எடுத்துக்க போறோம்? நம்ம தானே எடுத்துக்க போறோம். இந்த 55,000 பேர் தான் எடுத்துக்க போறோம். 5,00,00,000 நபர்களிடம் நம்ம வந்து மார்க்கெட் பண்ண போறோம். 1,00,00,000 நபர்களுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணாலும் மீதி இருக்கக்கூடிய 99,95,000 அ 99,45,000 பேரு அவங்க கிட்ட வரக்கூடிய லாபத்த நம்ம 55,000 பேர் தானங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். இந்த 1,00,00,000 வாடிக்கையாளர்களை எவ்வளவு விரைவாக நம்ம உருவாக்க போறோம்ன்றதுல தான் நம்மளுடைய வெற்றி அடங்கி இருக்குது. அதற்கு தான் நீங்களும் கஷ்டப்பட போறீங்க, நானும் கஷ்டப்பட போறேன். அதை தான் செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பிராண்ட அறிமுகப்படுத்துங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களை உறுப்பினர்களாக ஆக்கி அவங்க கிட்ட சேல்ஸ் கொண்டுட்டு வரத மத்த சேல்ஸ் டீம் பார்த்துப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை உண்மையாக செய்ய பழகுங்கள். உங்களுக்கான உரிமைகள் உங்களை தன்னால தேடி வரும். ஓகேங்களா? அனைவரும் வானளாவ வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.